உதகையில் பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருக்கும் கழிப்பறைகளால் பொதுமக்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் கால்வாயில் நீர் தேங்கி இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான உதகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இங்கு உள்நாட்டு பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உதகையில் உள்ள புகழ்பெற்ற தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்டவற்றை காண வந்து செல்கின்றனர். ஆண்டிற்கு சுமார் 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. மெயின் படம் லேக் போகிற வழியில் ரோடு மோசம். அது மாதிரி மெட்ராஸில் தான் கூவாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இதை அடுத்தபடி ஊட்டியில் கூவாருன்னு சொல்லி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உதகை நகரின் பல்வேறு பகுதிகளில் சீரமைப்பு என்கிற பெயரில் கடந்த ஆண்டு கழிப்பறைகள் இடிக்கப்பட்டு நவீன கழிப்பறைகள் அமைக்கப்பட்டன. பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த நவீன கழிவறைகளில் ஒரு சில இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. உதகை மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பு உள்ள நவீன கழிப்பறை கடந்த 3 மாதங்களாக திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதால் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளுக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்படுகின்றனர். இந்தியாவோட டூரிஸ்ட் பிளேஸு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க. இதில் வர டூரிஸ்ட்டும் இங்கே இருக்க லோக்கலும் யாருமே ஒரு பாத்ரூம் கழிப்பிடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்த பாத்ரூமை இடித்து 6 மாதம் ஆச்சு. இன்னும் அதை சரி பண்ணல. இப்போ பண்ணுறதே இல்லை. இதேபோல் நகரின் மத்தியில் ஓடும் கோடப் மந்து கால்வாயானது தூர்வாரப்படாததால் கழிவு நீரானது குளம் போல் தேங்கி நிற்கிறது. பல டன் பிளாஸ்டிக் கழிவுகளும் அந்த நீரில் போடப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு துர்நாற்றமும் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெஞ்சிச்சுன்னா நடக்கிறதுக்கே வழி இருக்காது. ஃபுல்லாக அந்த சாக்கடை தண்ணி தான் ஓடிட்டு இருக்குது. அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ டைம் சொல்லிட்டோம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு, ரோட்லேயே ட்ரெச் தண்ணி ஓடுது. நிறையா டைம் சொல்லி பார்த்துட்டே தான் இருக்கும். ஒரு டைம் சின்ன குழந்தைங்கள்லாம் பெத்லைம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதை மிதிச்சுட்டே தான் போகிறாங்க. உதகை நகரில் மேம்பாட்டு பணிகளை செய்ய தமிழக அரசு கடந்த ஆண்டு சுமார் 80 கோடி ரூபாய் வரை நிதி அளித்தும் அதனை நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு பயன்படுத்தாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. சர்வதேச சுற்றுலா தலமான உதகை நகரமானது கடந்த சில ஆண்டுகளாகவே தன் பொலிவை இழந்து காணப்படுகிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் முக்கிய இடங்களில் உள்ள கழிப்பறைகள் இன்னும் திறக்கப்படாமல் தொடர்ந்து மூடிய வண்ணமே இருக்கிறது. அது மட்டுமின்றி பேருந்து நிலையம், நகரின் முக்கிய பகுதியின் வழியாக ஓடும் கோடப்பந்த் கால்வாய் என எந்த பகுதியிலும் உள்ள நீர்நிலைகள் சுத்தம் செய்யாமல் தொடர்ந்து மாசடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக நகரம் முழுவதும் துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது. இதனை சரி செய்யாததனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் முகம் சுளித்தவாறே திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இவற்றை சரி செய்யும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.